ராதே ராதே, நமஸ்காரம். நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு டிவோட்டியோட கிரகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதோட இன்னும் கூட ஒரு படி மேலே போய் ஸ்பெஷல் எங்களோட கிரிதாரி சத்சங்கத்தில் ஒரு மெம்பர் ஷோபாக்கா அவளோட ஸ்பெஷல் டே 30th ஆனிவர்சரியோட செலிப்ரேஷன்னா இந்த மாதிரிலாம் கொண்டாடணும். நிஜமாவே அப்பேற்பட்ட ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ஏகாதசி, அடுத்தது வரப்போகிறது ஆஷாட ஏகாதசி. பட் நாங்கள் வந்து நாராயணியம் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2 மணி நேரம் நாராயணியம் சொன்னோம்னா 2 மணி நேரம் மீட்டிங் போடுவோம். என்ன பேசுகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே அந்த மீட்டிங்கில் என்ன இதுவாச்சுன்னா, ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு ஒரு அபங் மாதிரிலாம் வச்சு ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டாடலான் இருந்தோம். அப்போது எங்களோட சத்சங் ஆக்டிவ் மெம்பர் சுந்தர் அவர் என்ன சொன்னார்னா, அக்கா நம்ம ஷோபாக்காவாத்திலே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபங் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஒரு குடுப்பனைனா, ஷோபாக்கா வந்து எங்கள் குரு மாமியை லாஸ்ட் இயர் தான் பார்த்தா. அது மாமியோட இது யார் பழகினாலும் ஆசையாக வந்து பழகிடுவான். திடீர்னு எனக்கு ஒரு நாள் சொல்கிறா, கிருத்திகா மாமியும் வரா நம்மளோட சத்சங்கத்தில், என்னது குரு மாமிக்கு நேரம் நம்ம நாராயணியம் சொல்ல போகிறோமா அப்படின்னு எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஸோ மாமி வந்து இன்னைக்கு நாங்கள் சத்சங்காரா அத்தனை பேரும் இங்கே ப்ரெசென்ட் ஆகி ஒரு வாரம் முன்னாடியே அவனை எல்லாரும் ஆஷாட ஏகாதசி பண்டர்பூரில் பிடிச்சிப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடி ஏகாதசியாக அவனை பிடிச்சி இங்கே வந்து இழுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஜம்முன்னு வந்து இங்கே பாராயணம் நடந்துட்டு இருக்கு. நாம நிஜமா வி ஆல் ஆர் இமேஜினிங் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பண்டர்பூர், அதனால தான் இந்த கெட்டப்லாம் நீங்கள் வந்து பார்க்குறேன். ஹம்பிள் அட்டெம்ப்ட் அந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அவனை ஒரு அலங்கார பூஷணனை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு ஜம்முன்னு வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து எப்போதுமே மாமி எங்கள் அப்பா போய் பிக்கப் பண்ணுவா. மாமி எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா நிறைய எங்கள் மாமிக்கிட்டேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அண்ட் இங்கே நேராக மாமி வந்து எப்படின்னா குருமாமி நம்ம சும்மா சொல்லலை. இப்போ பட்டத்திரி வந்து அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். பட் மாமி மாதிரி குருக்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எங்களால் தான் இந்த ஒரு அஸ்மின் பராத்மன் வாயில வருதுன்னா கூட அது மாமியோட குரு கட்டாட்சம் எங்கள் மேலேயும் காமிக்கிறதுனால தான். ஸோ இப்பேற்பட்ட மாமி எனக்கு எப்படி இன்ட்ரோவானா அப்படிங்கிறதே ஒரு தனி வீடியோ, அதை நான் இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்காக போடுறேன். பட் மாமியை நான் எப்படி பார்த்தேன்னா, நான் மயிலாப்பூர், மாமி பாலக்காடு. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டாலஸில் மீட் பண்ணுறோம். மாமி நாராயணியம் சொல்கிறா, அது ஏதோ எனக்கு ஒரு ஈர்ப்பு. மாமி நான் கூட கேட்கல. இன்ஃபேக்ட் மாமி கேட்டா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ உங்கள் ஆட்டில் வச்சுக்கோ ஏன் அப்படின்னு கேட்டா. எனக்கு என்னடா அது, நம்ம லலிதா சஸ்தாமம்லாம் எப்படியாவது பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிவிடுவேன். மாமி இப்படி கேட்குறாளே, சரி மாமி என்ன பண்ணோன்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்படி நடந்தது எங்கள் ஆட்டில் வந்து நாராயணியம். டாலஸில் அந்த நாராயணியம் போஸ்ட் வந்து அவ்வளோ பேருக்கு பரவி அத்தனை பேரும் மாமி டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் ஊரில் வந்து பண்ணுவேலா, அப்பயே நான் இந்த சத்சங்கம் டூர்லாம் போயிருக்கணும், ஆக்சுவலி தெரியாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாமி வந்து சம்பூர்ண நாராயணியம் எவ்ரி இயர் நாராயணியம் டே வந்து 6 years உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிரிதாரி சத்சங்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மாமி ஆக்சுவலாக இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கணும். பட் ஷோபாக்காவோட புண்ணியத்தில் மாமியை இந்த ஒரு எங்களோட சத்சங்கத்தில் க்ளோஸ் சர்க்கிளில் வந்து நாங்கள் கூட உட்காந்து இன்னைக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ மாமி கிட்ட சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களோட ஏகப்பட்டது மாமிக்கு டிவைன் இன்டர்வென்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. நேத்தி கூட தேவி மகாத்மியம் பாராயணம் மாமி வந்து லீட் பண்ணுறா. ஸோ மாமியோட பேர் வந்து பாலக்காட்டில் பார்வதி டீச்சர் அப்படின்னு சொல்லுவாள். நாங்கள்லாம் வந்து குரு மாமின்னு தான் நான் வந்து பேரை இதுவே சேவே பண்ணிட்டுருக்கேன், கிரிஜா மாமி. ஸோ ரொம்ப ஸ்வீட் மாமி. உடனே எனக்கு வந்து ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, மாமி நம்பர் கேட்டு எல்லாம் இதான் கேட்குறாங்க. நம்பர் கேட்டு கிளாஸ் வந்து இப்போதைக்கு மாமி எடுக்கிறது இல்லை. பட் ஆனால் மாமியோட ஸ்லோ சாண்டிங் என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்னா, மாமி ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் நாராயணியம் சொன்னதுக்கப்புறம் மாமியோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஓவர் டு மாமி. ராதே ராதே மாமி. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपतये गणेशादि सर्व महापेरियवाளுக்கு जय शिवन साருக்கு जय जय बोलो पुंडरीक वरदे हरे विठ्ठले आंजनेय मूर्ति की जय. राधे राधे.
இங்கே இன்னைக்கு ஷோபா ஸ்ரீனிவாசன் அவர்களோடு ஆற்றுல சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. இந்த சத்சங்கத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீமதி ஷோபா ஸ்ரீனிவாசன் அவர்களோடு கல்யாண வார்ஷிகம் விவாக வார்ஷிகத்தோடு அனுபந்தித்து நடத்துகிற இந்த சத்சங்கத்தில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக நம்ம பாண்டுரங்கனை இங்கே கொண்டாடின்னு இருக்கோம். ஆஷாட ஏகாதசியோடு சேர்ந்தோட்டி நம்ம அதுக்கு முன்னாலே இதை பண்ணின்னு இருக்கோம்ன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கே நடக்கிற இந்த சத்சங்கத்தை பார்த்தா நமக்கு தோணுறது குரு கடாட்சம் பரிபூர்ணம் தோணுறது. அது இல்லைன்னா ஒரு நாக்கில் ஒரு நாமா கூட வராது நமக்கு. அதாவது நாம ருச்சி வரணும்னா அந்த குரு கடாட்சம் இருக்கணும். நாம ருச்சி எப்படியாப்பட்டது? சாப்பிட சாப்பிட இனிக்கும், சொல்ல சொல்ல இனிக்குது, சொன்ன வாக்கு மணக்குது அப்படின்னு சொல்லுவாள். லட்டு ஜிலேபி எல்லாம் தின்னா 4 அணம் சாப்பிடுவோம், 5ஆவது திகட்டி விட்டுவிடும். இது திகட்டாத ருச்சியாக இந்த நாம ருச்சி எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. அது மேலும் மேலும் இந்த கிரிதாரி சத்சங்கத்தில் நடந்துட்டுருக்கணும். இந்த ஷோபா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இனியும் மேலும் மேலும் நிறைய இந்த மாதிரி விவாக வார்ஷிகம் கொண்டாடும்படியாக பகவான் அருள் பண்ணணும். அதுக்கு நானும் வரணும். இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்க மட்டும் எனக்கு மரணம் அப்படின்னு ஆசை. உங்கள் சத்சங்கத்தில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது குழந்தை நந்துவுக்கு எல்லா விதத்திலுள்ள ஐஸ்வர்யங்களும் ஆயுராரோக்கிய சௌக்கியமும் கிடைக்கணும். அவள் குடும்பத்தில் எல்லாருக்கும், பந்து மித்ராதிகளுக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும், இந்த பக்தாளுக்கு எல்லாருக்கும் பகவான் அருள் பண்ணணும் இப்படி கேட்டுண்டு, இந்த நாராயணியம் உருவானது குருவாயூரில் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது குருவாயூரப்பனோட லீலை அப்படின்னே தான் சொல்லணும். அதனோட சுருக்கமான என்னதுன்னு கேட்டால், AD 1587 ஆண்டிலேயாக்கு உத்பவம். இது தொடங்கி ஆரம்பித்தது. அது ஒரு கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி பகவானுக்கு முன்னால் சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் அந்த பட்டதி. அதானது இன்னையிலேருந்து 438 வருஷம் முன்னால் நடந்தது. ஆனால் அதை பற்றி ரொம்ப நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. என்னது நாராயணியனாலும் தெரியாமல் இருந்தது. இதோட பிரச்சாரம் வந்தது 50 வருஷமாக தான் ஆயிருக்கு. இந்த 50 வருஷமாக தான் இவ்வளோ அது உலகம் முழுவதும் வியாபித்து போகிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சாரம் பகவான் எப்படி பண்ணுறாருன்னு தெரியறதில்லை. அதான நாராயணன் என்கிற ஒரு பாகவதோத்தமன் சாட்சாத் நாராயணனை பற்றி எழுதினதுனால தான் இதுக்கு நாராயணியம் என்று பெயரே வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது எப்படின்னு கேட்டால், இந்த நாராயண பட்டதிரி வித்யாபியாசத்துக்கோசரம் இந்த அச்சுதப்பி ஷாரடி என்கிறவரோடு குருகுலத்தில் போய் சேர்ந்தார். அவருக்கு சுத்தமாக ஒன்றும் வராது. ஆனால் நல்ல புத்தி, எல்லாம் தர்க்கம், விஷயம், வியாகரணம் எல்லாம் அதுக்கு படிக்கிறதுக்காக அதெல்லாம் நல்லா படிப்பார், எல்லாம் தெரியும். ஆனால் பக்தி கெட்ட காலம் போயிட்டுல அப்படி இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் குருநாதர் கூப்பிட்டு கேட்டார், என்னடா நாராயணா நீ இப்படி இருக்காய், ஏதாவது 2 சத்சங்கம் பண்ணக்கூடாதா அவனுக்கு? அப்படி ஒரு வார்த்தை கேட்டார். அந்த குருவோட சக்திபாதம் அதுதான் சொல்கிறா, குரு கடாட்சம் சொல்கிறா இல்லையா? அந்த குரு கடாட்சம் எப்போ வந்ததோ அடுத்த நிமிஷம் அவரோட டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் அவர் சத்சங்கத்துக்கெல்லாம் போக தொடங்கினார். அது மாதிரி வித்யாபியாசமெல்லாம் முடிஞ்சுது. அங்கேயும் பகவானோட லீலை தான் குருவாயூரப்பனோடு. அப்புறம் எல்லாம் முடித்து வித்யாபியாசமெல்லாம் முடித்து தர்க்கம் இதெல்லாம் தெரிஞ்சுன்றது. அப்பவும் தோணுது இவனுக்கு பக்தியை விட விபக்தி ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு. விபக்தினா வியாகரணம், தர்க்கம், அது மாதிரியான விஷயங்களை பாண்டித்யம். அந்த பாண்டித்யம் அவனுக்கு நிறைய இருக்குது. ஆனால் பக்தி போராதுன்னு பகவானுக்கு தோணுது. இந்த பக்தியை இவனுக்கு வருத்தணும், இவனை வச்சு நம்ம இந்த நாராயணியம் இந்த உலகத்தில் எல்லாம் பரப்பணும் அப்படின்னு பகவான் லீலையாடினார். உடனே குரு தட்சணையை முடித்து குருவுக்கு முன்னால் போய் உக்காந்துட்டார். பார்த்தார் குரு, கேட்டார், நாராயணா எனக்கு ரொம்ப அன்னைக்கு அந்த குருநாதன் வியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். இந்த என்ன சொல்லுவார், ருமாட்டிக் வியாதியால் ரொம்ப வாதம் சொல்லுவாள், வாதரோகம் சொல்லுவாள். அதில் தானே வரது லாஸ்ட் லைன், வாதரோகம் மாற்றித்தா, வாதரோகத்தை எடுத்து விடு அப்பா குருவாயிரப்பா அப்படி சொல்கிறார் இல்லையா? அந்த வாதரோகம் வந்தோன்னே அவருக்கு அசங்க முடியாது கேட்டு. அப்போ நாராயணனை கூப்பிட்டு கேட்டார், நாராயணா என்னோட இந்த வியாதியை எப்படியாவது போக்குவியா நீ, அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். பார்த்தார், ஆலோசித்தார். ஓ நான் எடுத்துக்கிறேன் குருநாதா, உங்கள் வியாதியை நான் எடுத்துக்கிறேன், அதுதான் உங்களுக்கு தர குருதட்சணை அப்படின்னு சொல்லி அந்த குருதட்சணை ஆக அந்த வியாதியை, குருநாதனோட வியாதியை தான் எடுத்துக்கின்றார். அது எப்படி எடுத்துக்கிட்டாரு கேட்டால் நமக்கு இப்போ தெரியாது இல்லையா? ஆனால் அந்த யோக வித்தியில் கர்ம விபாக யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதால் தாந்திரிகமாக மந்திரபூர்வமாக அந்த ரோகத்தை எடுத்துட்டு விடுவார். அப்படி எடுத்துட்டார். அன்னையிலேருந்து குருவோடு ரோகமெல்லாம் போச்சு, வியாதியெல்லாம் போச்சு. இவரோட வியாதி ரொம்ப ஜாஸ்தியாச்சு, எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாம் அனுபவிக்கணுமே.
அசங்க முடியலை, பேச முடியலை, எடுத்துட்டு போவா. அப்படியாச்சா? அப்போ நீ அடுத்த லீலை பகவான் ஆடினார். என்னன்னு கேட்டார், அன்னைக்கு ராமானுஜன் எழுத்தச்சன் சொல்லி இப்படி ராமாயணம் எல்லாம் எழுதியிருக்கிற அந்த மலையாளத்தில், இந்த கேரளத்தில் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அவரோட ராமாயணத்தை தான் படிப்போம் எல்லாரும். 30 நாளைக்கும் அந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணுவோம். அந்த ராமானுஜன் எழுத்தச்சன் அந்த இருந்துட்டு இருந்தார், இவரோட ஃப்ரெண்டு. அப்போது இவர்கிட்ட ராமானுஜன் அந்த எழுத்தச்சனோட சொப்னத்தில் வந்து பகவான் விளையாடினார். நீ போயிட்டு அந்த நாராயண பட்டத்திரியை சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் வியாதியால் ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லையா, மீன் தொட்டு கூட்டுகா சொல்லு. என்ன எப்படி சொல்கிறாரு? சரி, பகவானோட உத்தரவு இல்லையா, போய் சொன்னார். அடுத்த நாளைக்கு, நாராயணா நாராயணா நீ மீன் தொட்டு கூட்டு சொல்லி எனக்கு சொப்பனம் கண்டது, குருவாயூரப்பன் வந்து சொப்பனத்தில் என்று சொல்லிவிட்டார், அதனால் நீ அப்படி பண்ணு. எல்லாரும் பந்து மித்திராதிகள்லாம் உட்காந்துருக்கா, ஏண்டாப்பா ஒரு பிராமண ஜென்மாவாக ஜனிச்சிருக்கோம், மீன் தொட்டு கூட்ட சொல்கிறாரு இவர், எப்படி முடியும்? அது ஏன் சொன்னார்னு கேட்டால், அன்னைக்கு இந்த வாத ரோகத்துக்கு மருந்து பண்ணுறத மீன் வச்சு சேர்த்து ஒரு மருந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தான்னு சொல்லப்படுகிறது. அதனால சொன்னாரோ அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு விட்டாலாம். அப்போ மருந்தாக சாப்பிடலாம், அதுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டார். ஆனால் நாராயண பட்டதிக்கு உள்ள தெரிஞ்சு கொடுத்து என்ன தெரிஞ்சு, இவர் சொன்னது மத்ஸ்ய அவதாரத்திலேருந்து எழுத சொல்கிறார். தெரிஞ்சு கொடுத்து, ஓ சரி நான் அது பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. எங்கே வச்சு எழுதுறதுனாச்சு, குருவாயூர் கோவில்லையே போய் அந்த க்ஷேத்திரத்திலேயே போய் எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அவர் எல்லாருமா ஈஸி சேரில் தூக்கிட்டு வரலாம். 4 பேராக சேர்ந்து ஈஸி சேரில் தூக்கி கொண்ட அந்த மண்டபத்தை நீங்கள் பார்த்துருப்பேன், குருவாயூருக்கு போன பார்த்துருப்பேன் இல்லையா, அந்த சைடில் மண்டப சைடில் உட்காந்துக்கிண்டு அவர் நாராயணியம் எழுதுறதுக்கு ஆரம்பிக்க போகிறார். சாந்திரானந்த் அப்படி தொடங்க போகிறார். முன்னால் சுவாமியை பார்த்தார், குருவாயூரப்பனை பார்த்தார். பார்த்தபோது அவருக்கு தோன்றித்து, எல்லாரும் உன்னிக்கண்ணன், அச்சுக்குட்டன், கிருஷ்ணன் அப்படின்லாம் கூப்பிடுறாரு, ஒன்றை பார்த்தா பிரம்ம தத்துவம் எல்லாம் அங்கே விளங்குறது. அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத்பாதி சாட்சாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம். அப்பா நீ பிரம்ம தத்துவம் அல்லவா, எங்கேயும் லோகத்தில் முழுவதும் வேதாந்தங்கள் எல்லாம் சொல்கிற அந்த பிரம்ம தத்துவமாக்குமே நீ இருக்க, யார் ஒன்று சொன்னா உன்னிக்கண்ணன்னு, நீ பிரம்ம தத்துவம் அல்லவா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். பகவான் பார்த்தார், இவன் விட்டா இந்த சாதாரண பாமர ஜனங்களுக்கெல்லாம் விளங்காத பிரம்ம தத்துவத்தை வேதாந்தங்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் உத்கோஷிக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றியே சொல்லிட்டு இருப்பாரே அப்படின்னு சொல்லி மாயை காட்டி விட்டாருங்க. மாயாலியில் போட்டார். அடுத்ததில் அவர் சொன்னார், 2ஆமത്തെ தசகத்தில் பாருங்க எப்படி பண்ணுறார். 1ஆமത്തെ தசகத்தில் எப்படி பாடுறார், சூரியஸ்பர்தி கிரீடமுர்த்வதிலக, அவரோட கிரீடத்தை சொல்கிறார். அப்பா உன்னோட கிரீடம் எப்படி சூரியனை விட பிரகாசிக்கிறதே, உன்னோட நெத்தியில் இந்த மாதிரி கோபி சந்தனம் விளங்குறதே, காருண்யத்தால் நிறைஞ்சொழுகிறதே, உன்னோட கண்கள் எல்லாம், உன்னோட மந்தகாசத்தினால உன்னோட உதடெல்லாம் அப்படி விடர்ந்துன்னு இருக்கே, அப்படி உன்னோட மூக்கெல்லாம் கூட அந்த சந்தோஷத்தில் விடர்ந்துன்னு இருக்கே, அப்படி உன்னோட காதில் மகரகுண்டலம் ஜொலிக்கிறதே, அதனோட ஆப வந்து உன்னோட கவிழில் அப்படி பிரகாசிக்கிறதே, கண்டத்தில் எப்படி இருக்குது கௌஸ்துபமாலை விளங்குறதே, அதுக்கு மேலே வனமால ஹாரிய படலை எத்தனை மணி முத்து மாலைகள் நிறைய வச்சு போட்டுருக்கே, அது கிடையால உன்னோட ஸ்ரீவல்ச மறு எனக்கு காண்றதே. அப்பா இனி இப்படியா இருக்காய், எத்தனை அழகாக இருக்காய்டாப்பா அப்படி ஆயிடுது. அப்போது நிர்குண பிரம்மத்தை பற்றி சொன்னவர் 2ஆமதில் ஆக அப்படியே மாற்றி என்ன பண்ணினார், சகுண பிரம்மத்தை வந்து இவன் சரியாக சொல்லுவார், இனிமேல் 100 தசகம் இவனை விட்டா சரியாக சொல்லிட்டு விடுவார், அப்படியே விட்டுவிட்டார். அப்புறம் 3ஆமത്തെ தசகத்தில் வந்து அவர் ஒரு காரியம் சொல்கிறார். என்னன்னு கேட்டால், மூணாமത്തെ தசகத்தில் லாஸ்ட் ஸ்லோகம் வந்து யதாசக்தி வியக்தம் நதி நுதி நிஷேவா விரஜயன் அப்படின்னு சொல்கிறார். அதானது அப்பா எனக்கு எழுந்திருக்கவே முடியலை, கையால் ஒன்றும் எழுத முடியலை, அவர் சும்மா வாயால் சொல்லுவர், அந்த வாயால் சொல்கிறத சிஷ்யால் எல்லாருமா ஓலைச்சுவடியில் எழுதின்னு இருப்பா. அப்படியாக நடந்தது இந்த நாராயணியம். அப்போ அவர் யதாசக்தி வியக்தம், அப்பா என்னால் நமஸ்காரம் பண்ண முடியலை இப்போது, அப்போ நான் நமஸ்காரம் சொல்லுவேன், நம்மடுத்தார் நான் விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியலை என்னால் அப்படின்னு. அப்போ யதாசக்தி என்னால் எப்படி முடிஞ்சதோ அது மாதிரி வந்தானம் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நீ சொன்னையா, சரி சத்தியம் விதாதும் நிஜ பக்த பாஷிதம் பிடிச்சுட்டு விடாருங்க, நீ நமஸ்காரம் கொடுக்குறேன்னு எனக்கு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால் நான் அதை வாங்கிட்டு தான் நிற்பேன். அப்படி 97 தசகம் போட்டார். 98ஆவது தசகத்தில் ஏந்திருந்து நின்றுட்டார். அதனால தான் சொல்கிறார் 98ஆவது தசகம் ஏந்திருந்து நின்று சொல்லணும், நமஸ்காரம் பண்ண முடிஞ்சவா பண்ணலாம், இல்லாதவா ஏந்திருந்து நின்று அது சொல்லணும்னு. அப்போது அதை என்னன்னு கேட்டால், அந்த நமஸ்காரம் என்று சொல்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். அதனால் இந்த உத்தமாங்கம் நம்ம தலையாக்கும், உத்தமாங்கம் இந்த சரீரத்தோடு உத்தமாங்கம் தலையாக்கும் இல்லையா,
இந்த தலையை கீழே போட்டாச்சானா சரணாகதி. அது வர ஈகோ நம்ம தலையில இருக்கும், அது வர கர்வம் நமக்கு இருக்கும். நான் சொல்கிறேன் இதை, நீ எல்லாம் சொல்கிறாய். அவர் வந்து ஒன்று ஆக்கில் சொல்ல வைக்கிறார், நீயா சொல்கிறாய் இதை கிடையாது அப்படிங்கிற பாவனையோடு எப்போ நீ நாராயணியம் சொல்கிறையோ அன்னைக்கு தான் பகவான் ஒன்று ஏற்றுக்குவார். அப்படி 98வது தசகத்தில் நினச்சுட்டார், ஓ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளிம்ஸ் தான் அவருக்கு காட்டி கொடுத்துட்டுருந்தார், இனி இவனுக்கு இப்படி முடியாது, என்னோட சரியான உருவத்தை இவனுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரா. 100வது தசகம் வந்தது. 99வது தசகத்தில் நிஷ்கல பிரம்மத்தை பற்றி திருப்பியும் சொல்ல தொடங்கினார். ஓ இவர் கொஞ்சம் ஹை லெவலில் போயிட்டார், இனி இவனோட ரூபத்தை நமக்கு காட்டி கொடுத்து விடுறோம். அக்ரே பஷ்யாமி, அதா பார்க்குறேன் நான். முன்னால் வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக அப்படியே நின்றுட்டார். நின்று அந்த கிரீடத்திலேந்து தலையிலேந்து அடி தொட்டு முடிவேறு. யோகீந்திரானாம் துவதங்கேஸ்வதிக சுமதுரம், அந்த உன்னோட யோகிகளெல்லாம் உன்னோட பாதங்களை பிரார்த்திக்கிறாளேப்பா, அந்த காலை நான் பார்க்குறேனே, அப்படி நான் பார்க்குறேனே அப்படி பார்த்து 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 எழுதினது 100வது தசகம். அந்த 100வது தசகத்தில் லாஸ்ட் ஸ்லோகா வந்து பலஸ்ருதியாக சொல்லப்படுகிறது. இதனோட பலஸ்ருதி என்னன்னு கேட்டால் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் சொல்கிறா இல்லையா. என்னத்தினால அப்படி சொல்கிறா, என்னத்தினால இந்த நாராயணியத்தை மட்டும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக எல்லாரோடும் யாராருக்கு வேணுமோ அவள் எல்லாம் அந்த பக்தி பாவத்தோடு அதை சொன்னால் கண்டிப்பாக அவர் கொடுப்பார், அதனோட பலம் கொடுப்பார். இன்னொரு சயின்டிஃபிக்காக ஒரு லாஜிக் இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் தெரியாது. இப்போ செலவாக கேட்பா, ஏன் நாராயணி நான் மட்டும் சொல்கிறேனே எனக்கு மாறுறது இல்லையே, என்னோட வியாதி எனக்கு மாறுறது இல்லையே. அது சொல்லுவா, உன்னோட பிராரப்த கர்மம் நீ அனுபவிக்கணுமே, அனுபவிச்சுன்னு அவர் எடுத்துக்குவார். அதை கண்டிப்பாக நீ இன்னும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது அல்லாமல் வேறொரு காரியம் இந்த பஞ்ச பிராணன்னு சொல்லுவாள். அதாவது பஞ்சவாயு நம்ம சொல்லுவா, பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் சொல்லுவா இல்லையா. அந்த பஞ்சவாயுவோடு இம்பேலன்ஸிங் இருந்தால் நமக்கு வியாதி வரும். அது பேலன்ஸ்டு ஆனா இருந்தால் இந்த உடம்புல வியாதி வராது. அப்படியாகும் ஆயுர்வேதத்தில் சொல்கிறது. அப்போ இந்த பஞ்ச பிராணனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான, அதுக்கு எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு இந்த நாராயணத்தில் இருக்குது. நீங்கள் 2வது தசகம் பாருங்கோ. 2வது தசகம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அது சூரிய ஸ்பர்தி கிரீட மூர்த்வ கிலக புரோத்பாசி பாலாந்தரம், அந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் தா 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 சொல்கிறது. அந்த வாயு வெளியில் போகிறத அங்கே எனர்ஜைஸ்ட் ஆகிடும். அப்புறம் 2வது லைனை பாருங்க, காருண்யாகுல நேத்திரமார்திரஹசித, எத்தனை சாஃப்டாக வருது இல்லையா. இப்படி ஓரோ லைன் பார்த்தாலும் ஓரோ தசகங்கள், சில தசகங்கள் வாயில் வரவே வராது, நுழையாது, சிலது ரொம்ப சாஃப்டாக போகும். அதானது இந்த லாஜிக்காக சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ணியிருக்கா. இதை கரெக்டாக ரீதியில் கரெக்டாக உச்சாரணம் பண்ணி அந்த பாவத்தோட, சரணாகத பாவத்தோட எவன் ஒருத்தன் சொன்னாலும் கண்டிப்பாக 100% அது சத்தியம் விதாதும் நிஜபக்த பாஷிதம் அது கண்டிப்பாக வரும்.